கிடையாது. நிக்கிதாவே அயோக்கியர்களின் கூடாரம். அப்ப நிக்கிதா தன்னுடைய முகத்தை காட்டி ஒரு நியூஸ்ல நம்ம வெளியில வந்தோம்னா, நம்மளால் ஏமாற்றப்பட்ட நபர்கள், அது காதல் திருமணமோ அல்லது திருமண மோசடியோ, வரதட்சணை கொடுமை மோசடியோ, அல்லது வேலை வாங்கி தருவதா மோசடியோ, அல்லது வேற எந்த வகையிலே மோசடி செய்த மோசடிகள் ஏமாற்றப்பட்ட நபர்கள் அடையாளம் கண்டுருவாங்க, நம்மளை தேடி வந்துருவாங்க. மீண்டும் ஒரு முறை நம்மளை கண்டுபிடிச்சு புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றக்காகத்தான் திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி மூஞ்சியை மூடிட்டு பேசினது. அண்ணன் அதாவது நம்மளுக்கு அந்த யோசனை வரல. என்னைக்கா இருந்தாலும் அதாவது அது என்ன சொல்றது, எப்பவுமே குருவுக்கு சிஷியனுக்கு உள்ள வித்தியாசம் தான். சிஷியன் எப்படிதான் யோசிச்சாலும் குருவினுடைய சிந்தனை என்பது வேற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி அண்ணனுடைய சிந்தனையில அந்த விதம் அவர் யூகித்த விதம் என்பது வித்தியாசமா இருந்துச்சு. அதை நம்மளுக்கு ஒரு என்ன சொல்ற, ஒரு புது விதமா, ஆமா இந்த அம்மா ஏன் முகத்தை மூடிட்டு பேசணும்ன்ற கேள்வி நம்ம முன் வச்சோம். இதற்காகத்தான் முகத்தை மூடிட்டு பேசினான்னு சொல்லி பேசினாங்க. அது ஒரு வகையில பேசினாரு. ரெண்டாவது, நிக்கிதா கைது செய்யும் வரை நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டம் தொடரும்னு பேசினாரு. அது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் வந்த உடனே நிக்கிதாவை கைது செய்யுங்க, இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னாரு. அண்ணன் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, சிபிஐக்கு மாத்துவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் காவல்துறையில் இன்றளவும் சரியான நபர்கள், திறமையான நபர்கள், புலன் விசாரணை செய்யக்கூடிய, உண்மையான புலன் விசாரணை செய்யக்கூடிய திறமை வாய்ந்த காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த காவல்துறை நான் மதிக்கிறேன், அந்த காவல்துறை நம்புறேன். நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சிக்கு வரும்போதும் இந்த காவல்துறை தான் இருக்க போகுது. அந்த காவல்துறையில சிலுமை மிகுந்த அறிவாளிகள் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் மூலமாக தமிழ்நாடு அரசு நடத்துவதுதான் சால சிறந்ததாக இருக்கும். எனக்கு சிபிஐ என்ற ஒரு மற்றும் ஒரு புலன் விசாரணை அமைப்பு விசாரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல.